சாம்சங் தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சாம்சங் நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவது குறித்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள், சாம்சங் நிறுவன உயர் அதிகாரிகள், சாம்சங் இந்தியா தொழிற்சங்கம் சார்பில் CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி.வி. கணேசன் 25 பேரின் தற்காலிக பணி நீக்கம் குறித்து தனியாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும், அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க சாம்சங் நிறுவனத்தோடு பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இருதரப்பு நிர்வாகமும் சங்கமும் சாம்சங் இந்திய தொழிலாளர் சங்கம் இரண்டு பேரும் இருதரப்பினரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வானது 2025-26 ஆண்டிற்கு ஒரு தொழிலாளிக்கு 9,000-உம் 2026-27 2027-28 2 ஆண்டுகளுக்கு 4,000-உம் 4,500 வழங்குவதென இருதரப்பும் ஒத்துக்கொண்டனர். அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு 18,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது இருதரப்பினரும் தொழிலாளர்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளனர். அது சம்பந்தமா இன்றைய தினம் இந்த ஊதிய உயர்வு மற்றும் இதர கோரிக்கைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை பேசி முழுமையாக இருதரப்பும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமாக பேசி முடித்திருக்கிறோம். அது சம்பந்தமாக 23 பேர் 25 பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை அவர்களை மீண்டும் பணியில் சேர்ப்பதற்கான முயற்சியை தொழிலாளர் நலத்துறை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலாளிகளுக்கு 18,000 ரூபாய் ஊதிய உயர்வு, அதே மாதிரி வேறு பல சலுகைகள், நாங்கள் கேட்டிருக்கிற சலுகைகள், லீவு விஷயத்தில் சில மாற்றங்கள், ஒரு மோட்டிவேஷனல் இன்சென்டிவ் என்கிற ஒரு இன்சென்டிவ், அதே மாதிரி வேற சில பிரச்சனைகள் அவர்கள் வேண்டியவர்களுக்கு என்று சில கோரிக்கைகள் சிலதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் வாங்க வேண்டும், அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இவரிடம் சொல்லியிருக்கிறோம். அவர் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நிறுவனம் இதில் ஏதாவது குழப்பம் செய்தால் மறுபடியும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர வேண்டியிருக்கும்.